முகுந்தன் முரளி. புலமையும் இருக்கணும். அந்த தான் கற்றுக்கொண்ட விஷயத்தை தன்னோடு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட இருக்க அனைவருக்குமே ஒளிவு விவரம் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு அற்புத ஆற்றல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இந்த கிடைக்காது. நிறைய பேர் எல்லாம் எனக்கு ஒரு சூச்சமும் கிடைச்சது சூச்சமும் கிடைச்சுன்னே மடியில் கட்டிட்டு சுற்றிட்டு இருக்காங்க ஒழிய அந்த சூச்சம் என்னங்கிற விஷயத்தை மனசுக்குள்ள மடியில் ஒழிச்சு வைக்காமல் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஆற்றல் நம்மிடையே இப்போ இருக்கிற தங்கபாண்டி ஐயா அவர்களுக்கு தான் சேரும். மிகப்பெரிய ஒரு மனிதர். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் குருவை மதிக்கக்கூடியவர். எனக்கு 1ஆவதுலேருந்து 2ஆவது வரைக்கும் எது எத்தனை பேர்த்திட்டு படித்தாரோ அத்தனையும் குருவை பேரை சொல்லி மதிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். ஜோதிடத்தை மதிக்கக்கூடிய ஆற்றல். தான் கற்ற கல்வி அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் காரில் போயிட்டு இருப்போம். இப்படித்தான் நான் பலன் சொன்னேன் இப்படித்தான் பலன் சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வராது. நிறைய பேருமே சூட்சம், எனக்கு தெரிஞ்ச விஷயம் யாருங்க எல்லாருமே எடுத்து பாருங்கள், சூட்சம் அப்படிங்கிற விஷயத்தில் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில்பட்டி தங்கம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி அவர் கோவில்பட்டிக்கு மட்டும் சொந்தமல்ல, உலகத்துக்கு பூரா சொந்தக்காரர். மிகப்பெரிய இப்போ ஒரு இந்தியா அளவிலையும் கூட ஜோசியம் பார்த்துருக்காரு, இந்திய அளவில் உலக அளவு பார்த்துருக்காரு, இந்தியாவில் மிகப்பெரிய மனிதருக்கு கூட ஒரு ஜோசியம் பார்த்துட்டு இருக்காரு. அப்படிங்கிற இவரோட வழிகாட்டுதல் தான் அவர் இந்த நிமிஷம் வரைக்கும் செயல்பட்டுருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மனிதர் நம்மிடையே இந்த காலகட்டத்தில் நம்முடைய சமகாலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படின்னா ரொம்ப பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். அவரை ஒரு கைதட்டுங்க. அவர் உங்களுக்கு அழகாக பேசுவார், அற்புதமான விஷயத்தை சொல்வார்கள். வருக. இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மேடையில் இருக்கும் ஆசான்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லார் பேரையும் சொன்னோம்னா நேரம் ஆயிரும். மாவட்டம், ஒன்றியம், வட்டம்னு போனோம்னு வைங்க, நேரம் போய்கிட்டே இருக்கும். அவர்களே இவர்களே அப்படின்னோம்னா நேரம் இல்லை. காலையில் பேசலாம்னு இருந்தேன், மேலே சத்தம் காதை பிச்சிருச்சு, அங்கேயும் பேச முடியலை. சரி எப்படின்னு மாலை நேரத்தில் பேசுவோம் அப்படின்னு. இப்போ ஒரு குறுகிய காலம் 3 நிமிஷம் பேசணும். 3 நிமிஷமா? குறுகிய காலத்தில் பேசுங்கன்னாங்க. அப்போ குறுகிய காலம் கொடுத்தா வாங்க, வணக்கம், நல்லா இருக்கீங்களா, அவ்வளோதான். அப்புறம் என்ன சொல்ல முடியும்? சரியா? குறைஞ்சது ஒரு மணி நேரம் பேசுனா 2 தகவல் தரலாம். சரி பரவாயில்ல, இருக்கிற நேரத்தை என்ன மற்றவங்களும் பேசணும். ஒரு கரவோசமாக கைதட்டல் கொடுங்க. பத்தாது. இது இதுவரைக்கும் பேசின ஜோதிட ஆசான்களுக்கு கொடுத்தது. இந்த விழா நடத்தினவங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்கோ. இப்போ தான் அரங்கம் மாதிரி தெரியுது. இனி பேச போகிற எனக்கு ஒரு கைதட்டல் கொடுங்கோ. மக்களே உஷாராக இருக்கீங்க. சரி, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த ஒரே நேரத்தில் ஒரே மேடையில் பல பேரை சந்திக்கிற ஒரு பாக்கியம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். எல்லாரையும் சந்திக்கிறோம், ஒருத்தர் கலந்து பேசிக்கிறோம். இது ஒரு நல்லா இருக்கா இல்லையா? வருஷத்து வேணுமா வேண்டாமா? இன்னும் பலமாக பேசுங்கோ. சரி, ஜோதிடம்ங்கிறது ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும்தான். நல்லா கவனிக்கணுங்க. ஐயா உட்காருங்க, குவைட், கவனிக்கணும். அது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அந்த ஜோதிடம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் தான். ஒரு 10 ஊருக்கு ஒரு ஜோசியர் இருப்பார், கரெக்டாக? அதில் ஜோசியத்தில் ஆர்வம் ஏற்பட்டு அதை கற்றுக்கிடணும் அப்படின்னு அந்த ஜோதிடர் குடும்பம் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஒரு நினப்பு வந்தால் அவர் அந்த ஜோதிடர்கிட்ட போய் அருகில் அமர்ந்து அவர்கிட்ட அட்டாச் ஆகிறதுக்கே 2 வருஷம் ஆகும். எவ்வளோ நாள் ஆகும்? 2 வருஷம் ஆகும். அப்படியே கூட இருந்து செஞ்சு அப்புறம் அப்படியே மிங்கிலாகி பஞ்சாங்கத்தை பார்த்து செஞ்சு அப்படியே தான் ஜோசியம் வளர்ந்துச்சு. ஜோதிடமாகவே ஒரு காலத்தில் வாழ்ந்துருக்காங்க. ஜோதிடர் குறைவான காலத்தில் மக்கள் ஜோதிடமே வாழ்ந்துருக்காங்க. கடவுளை வணங்கினா என்ன கேட்பாங்க தெரியுமா? எப்பா குலதெய்வங்கள் போன எப்பா நல்ல புத்தியை கொடுப்பான்னா. என்ன கேட்டால் நல்ல திசையை கொடுன்னு கேட்கல. ஐயா கவனிச்சிங்களா? இந்த பையனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்ப்பா, கைகால் சுகத்தை கொடுக்கணும், அப்படித்தானே பெரியவங்க வணங்கினாங்க. ஆனால் இப்போ மாறிடுச்சு. அப்பா ஜிபேயில் கொஞ்சம் அக்கௌண்ட்டில் ஏறுற மாதிரி பாரப்பாங்குது. இப்போ நான் சொல்ல புரியுதா? ஆனால் அன்னைக்கு என்ன சொன்னாங்க? கைகால் சுகத்தை கொடு, நல்ல புத்தியை கொடுன்னாங்க. ஏன் திசையை கேட்கல? எல்லா திசையும் எல்லாருக்கும் வராது, ஆனால் புத்தி எல்லாருக்கும் வரும். எல்லா கிரகத்துடைய புத்தியும் வரும்.
இன்னும் 10 பேர் கை தட்டல, வருத்தம். கட கடன் கை தட்டணும். இப்போ ஈவினிங் வேற ஸ்பெஷல் விருந்து இருக்கு, கை தட்டணும். விழா நடத்துறவ தட்டிக்கிட்டே இருந்தால் இன்னும் 2 நாளைக்கு ஃபங்க்ஷனை நீடிப்பார். ஒரு ஜாலி டூரு, புரியுதா? வந்தமா 1 வாரம் இருக்கணும், 2 நாள்லாம் மழைக்கு ஆகாது, 1 வாரம் இருக்கணும், கேம்ப் போட்டுறணும். அப்போ அந்த ஜோதிடம் அப்புறம் நிறைய பேர் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதை நல்லா பாருங்க, நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. படிப்படியாக இந்த ஜோதிடம் புத்தகம் எழுதினாங்க. தினத்தந்தியில் முதல்ல வந்திருக்கும் ராசிக்கு பலன், டெய்லி தினப்பலன் வரும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே ஒரு வரி வரும், கும்பம் அப்படின்னு போட்டு நேர நலம், விருச்சகம் விபத்து அப்படின்னா தனுசு ஆதாயம். இந்த 10 வாரத்தை மட்டும் மாறி மாறி பிரிண்டிங் ஆகும், பார்த்துருக்கீங்களா? நான் உடனே ஆர்வத்தில் அந்த நேரம் எங்கள் அம்மாட்ட போய், ஏம்மா என் ராசி என்னம்மாமே? அலே உனக்கு கும்பம்டாமாங்க. அமைதி, அமைதி, பேசுனா கும்பம்னா. அப்போ நான் போய் கும்பராசிக்கு பார்ப்பேன், அதில் போய் வெற்றின்னு போட்டிருக்கோம். அன்றைக்கி எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். எப்படி இருக்கும்? பயங்கர. மறுநாள் காலையில் போவேன், தோல்வின்னு போட்டிருக்கோம், அன்றைக்கி பூரா மூன்றிருக்கும். அப்போ ஒரு நல்ல செய்தி ஜோதிடத்தில் வருதுன்னா அந்த ராசிக்காரங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குது ஐயா, எவ்வளோ சந்தோஷம் இருக்குது ஐயா, எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் ஜோதிடம் படிப்படியாக வளர்ந்து வகுப்பெடுக்கிறது கூடுச்சு. அங்கங்கே ஒரு தமிழ்நாட்டில் மொத்தத்தில் ஒரு 4-5 இடம் தான் வகுப்படுத்தாங்க. பயணம் பண்ணி படித்தோம். காலப்போக்கில் ஜோதிடம் விஸ்வரூபம் எடுத்துச்சு. நிறைய மக்கள் அதில் விருப்பம், ஜோதிடம் கற்றுக்கணும், ஜோதிடம் தெரியணும், ஜோதிடத்தை நம்ம தொழிலாக செய்யணும்னு மக்களுடைய விருப்பம் கூடிக்கிட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் யூடியூப், ஆன்லைன். இன்றைக்கி ஜோதிடம் படிக்கணும்னா அந்தந்த பகுதியிலே உங்களுக்கு ஆசிரியர் இருக்காங்க, படிச்சுக்கலாம். உண்மையா இல்லையா ஐயா? உண்மையா இல்லையா? ஜோதிடமும் வளர்ந்துருச்சு. ஒருத்தருக்கு குருதசையில் சனி புத்தி துவங்கிருச்சுங்க. அந்த அம்மா ஒன்றும் தெரியாது நான் நினச்சிட்டு இருக்கேன். சனி புத்தி இன்னும் 20 நாள் இருக்குது, நல்லா பாருங்க. அங்கு எப்படி இன்னும் 20 நாள் இருக்குங்க அங்கு. அப்புறம் பார்த்தா நிமிஷத்தில் 5 நிமிஷம் முன்பின் போட்டுருவோமா? அந்த நிமிஷத்தை முன்ன பின்ன போட்டோம்னா வந்துடுமா? அப்போ மக்கள் என்ன திசை நடக்கு, என்ன புத்தி நடக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு தான் இன்றைக்கி ஜோசியம் பார்க்க வராங்க. உண்மையா இல்லையா ஐயா? உண்மையா இல்லையா? நம்ம நட்சத்திரத்தை மாற்றி சொல்ல முடியாது, மாற்றணும் இல்லை, என்ன பாதம் வருது. அப்போ ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடத்தில் விருப்பம் உள்ளவர்கள் இன்னைக்கு அதிகமான மக்கள் இதில் வந்தாச்சு. பெண்களும் இளைஞர்களும் வயசானவங்க எல்லாருமே வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஜோதிடத்தில் நல்ல செய்தி, நல்ல தகவல் கிடைக்கான்னு தான் நம்மளை நோக்கி வராங்க. உண்மையா இல்லையா ஐயா? ஐயா உண்மையா இல்லையா ஐயா? அடுத்த திசை உனக்கு அவ்வளோதாங்க ஐயா, நான் வெறிக்கூட்டுங்க அப்படியாங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? குடுகுடுப்புக்காரன் வீட்டுக்கு வந்தால் என்ன சொல்கிறான்? நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு தானே சொல்கிறாங்க. திறந்தவன் படக்குன்னு கதவை திறக்கும்ல. ஐயா ஐயா என்ன ஐயா பேசாமல் இருக்கணும், குவைட். அதாவது அந்த நல்ல விஷயங்களை சொல்லணும்னு ஜோதிடத்தில் நிறைய வச்சுருக்காங்க. ஜோதிடத்தில் பல மெத்தேடு, நம்ம எந்த மெத்தேடு பிடிக்கும் அதில் போய் படித்து நம்ம பலன் சொல்லலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் நல்ல விஷயங்கள்ங்கிறது இருக்குது. சரி, இப்போ நான் நேர சப்ஜெக்டுக்கு வரேன். லக்கணப்படி திரிகோணம் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னு வாத்தியார் சொல்லியிருக்காராங்கய்யா? சரி, எல்லாருக்குமே இது வந்துருமா? வராது. உடனே அது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக கேந்திரம் வலுத்தாலும் நல்லா இருக்கும்னு இருக்காரு. நல்லா பாருங்க, எப்படியாவது ஒரு நல்ல பலன் சொல்லுன்னு தான் உள்ளே வச்சுருக்கான். ஒன்று இன்னொரு ஆள் திரிகோணமும் வலுக்கலை சார், ப்ளீஸ் திரிகோணமும் வலுக்கலை, கேந்திரமும் வலுக்கலை. அப்பவும் அந்த ஜாதகத்தை நீங்கள் ஒமிட் பண்ணிடக்கூடாது. உபஜயஸ்தானம் நல்லா இருக்கா? 3, 6, 10, 11. ஐயா புரிஞ்சதா? ஐயா புரிஞ்சதா? பாருங்கள், ஏன் சொல்கிறோம்னா ஒரு ஜாதகத்தில் எப்படியாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுங்கிறதுக்கு அந்த அந்த எத்தனை விதிகள் இருக்குங்கிறதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். 10 தோஷம் இருந்தால் ஒரு யோகம் இருந்தால் அந்த ஜாதகரை வாழ வைக்கும். ஐயா நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு யோகம் வாழ வைக்கும். வண்டி உருண்டோட அச்சாணி தேவை. மாட்டு வண்டிக்கு சக்கரம் பெருசு, மாடு பெருசு. ஆனால் எது தேவை? ஒரு சான் யோகம், கடுகளவு யோகம் இருந்தாலும் காப்பாற்றிடும். அப்போ கேந்திரமும் இல்லை, உபஜயமும் இல்லை, திரிகோணம் இல்லைன்னுவீங்க, கிரகம் கெட்டு போச்சும்பிங்க. அது நின்ற நட்சத்திரம் நல்லா இருந்தால் அவனை பல மடங்கு தூக்கும். நட்சத்திரம் ரொம்ப முக்கியம். அந்த ரூட்லேயும் போய் பார்த்து நல்லது சொல்லுன்னு வச்சுருக்கான்.
உடனே நம்ம ஆள் சார் கிரகம் பூரா நீசம் ஆயிடுச்சு. சரி நீசம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீச பங்க அங்கேயும் சொல்லியிருக்கானா இல்லையா? சொல்லியிருக்கா இல்லையா? சார் கிரகம் பூரா கெட்டு போச்சு, கெட்டவன் கெட்டிடில். பரவாயில்லையே, ஓரளவுக்கு பேசிட்டீங்களே. பிளம யோகங்களெல்லாம் பிளம சொல்லணும். அப்போ எந்த ரூட்லையாவது நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுங்கிறதுக்கு ஜாதகத்தில் எத்தனை யோகங்கள் இருக்கு? ஐயா புரிஞ்சதா? ஐயா என்ன ரொம்ப வருத்தமாக இருக்கீங்களா? பாருங்க, மறைஞ்சாலும் அதுக்கு ஒரு சார். அப்போ கெட்ட கிரகங்கள் உங்களை தண்டிச்சாலும் மீண்டும் அது என்ன தர ரெடியாக இருக்குது? ஐயா என்ன தர ரெடியாக இருக்கு? ஐயா 5 பேர் பேசிட்டீங்களே. யோகம் பேசணும், ஜோசியர் பேசணும். பேச்சு தான் ஜோதிடத்துக்கு முக்கியம். நான் ஜாதகம் பார்க்கும்போது நல்லா பாருங்கள், புதன் தசை சனி புத்தி, வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை சந்தித்து ஜோதிடம் படிச்சுக்கிட்டு இருக்கிற காலம். அந்த நேரம் ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஓசிச்சா போகிறேன். புதன் தசையில் சனி புத்தி முடிஞ்சால் தசை முடிஞ்சிருமா இல்லையா? ஐயா முடிஞ்சிடும். மெல்ல பேசுங்க, இவ்வளோ பலமாக பேசக்கூடாது, சரியா? அப்போ அதுக்கடுத்து என்ன தசை வரும்? என்ன தசை? அப்போ எந்த ஒரு ஜாதகருக்கும் 1 வருஷம் 6 மாதத்துக்குள்ள ஒரு திசை ஓப்பன் ஆகுதுன்னு வைங்க, வருதுன்னு வைங்க. அந்த திசை எப்படி இருக்குன்னு கேட்க ஆவல் இருக்குமா இருக்காதா? ஐயா ஆவல் இருக்குமா இருக்காதா? அதை கொண்டுக்கிட்டு ஒவ்வொரு ஜோசியட்டா காமிக்க போகிறேன். ஒவ்வொரு ஜோசியட்டும் சொல்லும்போது புதன் சொல்லி அடுத்து கேது திசை உனக்கு எல்லாம் சொல்லி முடிச்சு, சார் அடுத்த திசை எப்படி இருக்கும்? கேது நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு ஒன்று நமக்கு எப்படி இருக்குது? வந்த உடனே காலன்ற வேகமாக கிளிக்க சொல்லுது, கேது போட்டும் படார்னு. ஏன்னா நமக்கு வர்ற காலம் எப்படி காலம்? நல்ல காலம்னு ஜோதிடருக்கு வாக்கு. நீங்கள் மற்ற எந்த துறை வேணாலும் இருக்கலாம், எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரே துறை ஜோதிடத்துறை. ஐயா இல்லையா? ஐயா இருக்கா இல்லையா? நீங்கள் கண்ணில் எப்படி பார்க்கல அது கண்ணுக்கு தெரியும். எப்படி சனியை கெட்டவன் பார்த்தா 2 சனி தெரியும். நல்லவன் பார்க்கணும். நான் சொல்லி புரியுதா? எந்த கிரகத்தையும் எப்படி பார்க்கணும்? இதுவும் ஒரு வகையில் யோகம் செய்யும்னு பார்க்கணும். என்னுடைய அனுபவம். நான் ஜாதகம் படிக்கிற காலத்தில் அந்த பேசிக்கு முடிகிற நேரம் வாத்தியார் இப்படி உட்காந்துருக்கேன்னு கேட்காரு, தம்பி நீ யாருக்கு ஜோசியம் பார்ப்பேன்னாரு. ஐயா அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மருதமலை குறிச்சி சார் கவனிங்க, நமக்கு பேசினா பிடிக்காது. என்ன சொல்கிறார் தெரியுமா? என் பக்கத்தில் உள்ள டாக்டருக்கு மட்டும் பார்ப்பேன், நான் இன்னொரு ஆள் அரசியல்வாதிக்கு பார்ப்பேன், நான் பார்த்தீங்கன்னா தொழிலதிபர்களுக்கு பார்ப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் கேட்காங்க, நீங்கள் ஜோதிடம் படித்து பயிற்சி பண்ணி நீங்கள் எப்படி உங்கள் கண்ணுன்னு. நான் விஐபிக்கு ஓராளாக சொல்கிறாங்க. கடைசியில் தங்கப்பாண்டி நீ சொல்லுன்னு என்கிட்ட கொடுத்தாரு. எனக்கு ஒன்றும் ஓடலை, டக்குன்னு கொடுத்தாரு. பாருங்கள் இயல்பாக படக்குன்னு விஐபி ஆக போகிறவங்களுக்கு பார்ப்பேன்னு இயல்பாக வந்துருச்சு. படாருன்னு சொல்ல தெரியல, டாக்டருக்கும் சொல்ல முடியாது, ஏற்கனவே ஒருத்தன் சொல்லிட்டான். புரியுதா சொல்கிறது? இன்னொரு ஆள் மந்திரிக்கிட்டான். அப்போ நம்ம கண்ணோட்டம் என்னவோ அதுக்கு தக்கன கிரகம் வேலை செய்யும். உண்மையா இல்லையா? ஐயா உண்மையா? அதனால் ஜோதிடத்தில் நல்ல விஷயங்கள்னு எல்லா ஜாதகத்திலையுமே இருக்குது. எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் உண்டு, அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகம் இல்லை. அதற்கு பெயர் ஜாதகம். அதுக்கு பேர் என்ன பேர்? ஜாதகம். யோகங்களை எடுத்து சொல்லுங்க, நீங்களும் யோகமாகுங்க, வர்ற வாடிக்கையாளரும் யோகமாகட்டும். என்னுடைய வீடியோக்கெல்லாம் நிறைய பார்க்குறீங்களா? யாராவது பார்த்து எழுதுங்க. நிச்சயமாக பயனுள்ளதான் மட்டும்தான் தங்கப்பாண்டியன் பேசுவான், பயனில்லாததை பேச மாட்டான். சரியா? யார் பேசினாலும் பார்த்து எழுதுங்க. எல்லார்ட்டையும் ஒரு ஆற்றல் இருக்கும், எல்லார்ட்டையுமே ஒரு விஷயம் இருக்கும். ஒவ்வொருத்தட்டையும் ஒரு விஷயத்தை கற்று ஜோதிடத்தில் மேன்மை அடையுங்க, புகழடையுங்க. அங்கே இருக்கும் நீங்கள் எதிர்கால வருங்கால மாநாட்டில் இங்கிருந்து பேச வேண்டும் என்று கூறி வழிகிறேன். ஐயா அவர்கள் இந்த நேரத்தில் கருத்தில் கொண்டு சுருக்கமாக ஷார்ட்டாக ஐயா அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. ஐயாவுடைய கருத்தை கேட்கணுன்னாவே நாள் முழுவதும் கேட்டால் கூட முடியாது. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மனிதர், தங்கத்தின் தங்கம் தங்கபாண்டியன் ஐயா அவர்கள். ஐயா அவர்களுக்கு நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக சிறப்பு செய்ய இருக்கின்றது. ஜெயஸ்ரீன் ஐயா, மருதமலை குருஜி அப்படியே சென்டருக்கு போயிடலாங்க.
ஐயா வளராஜன் ஐயா வாங்க வாங்க ஐயா வாங்க. பண்ணிடுறேங்க 2 பேர் தான் இருக்குது. ஐயா அப்படியே கொஞ்சம் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. வாஸ்து ஈஸ்வரன் ஐயாவுடைய ஏவி